அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் வார் பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் மைக் அடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாரு. இன்னும் ஒரு வாரம், இந்த அண்டர் வீக் தான், வாரம் கூட இல்லை, அதுக்குள்ள 2 பவர்ஃபுல்லான ஏர்ஃபோர்ஸ் இந்த உலகத்துல கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுத்துருவோம் ஈரானோட வானத்தை. அன்கண்டஸ்டட் ஏர் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? நாங்க பறப்போம் எல்லா நாளும், எல்லா நைட்டும், காலையில நைட்டு எல்லாமே பறந்துட்டே இருப்போம். தேடி தேடி ஃபிக்ஸ் பண்ணுவோம். மிசைல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பேஸ் எல்லாத்தையும் வந்து ஈரானோட மிசைல் எல்லாத்தையும் தேடி தேடி ஃபிக்ஸ் பண்ணுவோம். லீடர்ஸ், மிலிட்டரி லீடர்ஸ் எல்லாமே நாங்கள் தெஹ்ரான் மேலே பறந்து, ஈரான் மேலே பறந்து, ஃப்ளை ஓவர் த கேபிட்டல், ஓவர் த ஐஆர்சிஜி, ஈரானோட லீடர்ஸ் எல்லாத்தையும் தேடி தேடி ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் அமெரிக்கா பறக்கிறதையும் இஸ்ரேல் பறக்கிறதையும் ஒரு நிமிஷமும் ஒரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அவங்க. நாங்கள் எப்போ முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் ஈரான் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஈரான் இதை எதுவுமே பண்ண முடியாது, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஹெக்ஸத் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் வெதர் யூஏஆ இருக்கட்டும், கத்தரா இருக்கட்டும், பெஹ்ரினா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், சவுதி அரேபியாவா இருக்கட்டும், அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ரீச் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பல வழிகளில் பல லெவல்ஸ்ல ரீச் அவுட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. என்னங்க நாங்கள் அஃபென்சிவ் பண்ணிட்டுங்களா? இல்லை எங்களுக்கு பேஸ் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? எக்ஸஸா வேற ஏதாவது இடம் பண்ணி கொடுக்கட்டுமா? அங்கே வச்சுக்கிறீங்களா? நீங்கள் ஏதாவது வேற ஏதாவது பண்ணுறீங்களா? அப்படிங்கிறத வந்து பார்த்தா அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல ஹெக்ஸத் அவர்கள். அது ப்ரெஷர், அண்டர் ப்ரெஷர் அப்படிங்க தெரியுது. ஹெவி ப்ரெஷர், மிலிட்ரி ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாவம் நரம்பு ஏதாவது வச்சிட போதப்பா, அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கல தெரியல. ஈரான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடி பயங்கரமாக விழுகுது. இப்போ கூட ஒரு வீடியோ பதிவு லோடாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அதுதான் இல்லை, தெஹ்ரானை ஃபுல்லாக நிரவி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாற்று நம்ம சொன்னோம் இல்லையா, பாத்ரூம்ஸ் எல்லாம் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வேலைகளை இறங்கியிருக்கிறாங்க அமெரிக்கா. கொஞ்சம் மண்டை சூடேறிடுச்சு அப்படிங்களா புரிஞ்சுக்கலாம். ஹெவி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஈரானோட கப்பல்கள் அங்கே இருக்கும் இல்லையா, சாகித் சுலைமானி கிளாஸோட கோவரட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது போல. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலையும் தாக்குறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, ஈரானோட முடிவு அவங்கள அடி பேஸ்மெண்ட்டையே வந்து பார்த்தீங்கன்னா அசிச்சு பார்த்துருக்கு அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். நான் ஹெக்ஸத் அவர்கள் இந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்படின்னா, நீ ஆக்சுவலாக வின்னிங்கில் இருக்கிறவங்க, கண்ட்ரோல் அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறவங்கள இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்னதான் செஞ்சாலும், கருங்கடலில் கப்பல் அடித்தாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, அவர் பாட்டு கம்மல் தான் உட்காந்துருந்தார். பிகாஸ் சுச்சுவேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல். இங்கே பார்க்கும்போது கண்ட்ரோலே இல்லை போல தெரியுது. அதாவது ஏதாவது ஒன்று ரஷ்யாக்குள்ளே புஸ்கா செஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி ரிட்டாலியேட் பண்ணுவாங்க ரஷ்யா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் கேபிட்டல் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துலேயும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்போது எப்படி என்னன்னு தெரியல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போ சுச்சுவேஷன் கண்ட்ரோல் இல்லைங்களா அப்படிங்கிற போல பல அனலிஸ்டோட கேள்விகளாக இருக்குது. மேபி இல்லாமலும் இருக்கலாம், இல்லை இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் இல்லையா. அவர் சொல்கிற மாதிரி அண்டர் வீக் தானே, அண்டர் த வீக்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது என்னன்னா, ஈரானோட மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கிக்குள்ளே பூந்துருச்சு அப்படிங்கிறத கண்டனங்கள் வந்திருக்கு. நாட்டோ ஸ்டாண்ட் ஃப்ரேம், நாட்டோவை நாங்கள் எதுக்கும் தயாராக இருக்கோம். துருக்கின்றது எங்களோட ஆலை, நாட்டோட நாடுக்குள்ளே வந்திருக்கு. ஈரான் தொடர்ந்து இந்த ரீஜனில் அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்களோட டிட்டரன்ஸ் பவர் என்னன்னு தெரியும்ல, தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எல்லா டொமைன்லையும் எடுப்போம். நாங்கள் மிசைல்லாம் வந்து பண்ண தடுத்துட்டோம் அப்படிங்கிற துருக்கிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைங்கன்னு வந்து விழுந்திருக்கு. ஸோ அதை எடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, அது துருக்கிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போல ஈராக்லேருந்து சிரியா வழியாக போயிருக்குது. அது துருக்கிக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டதுனால அங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஈரான் வந்து துருக்கி அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா ஈராக் வழியாக சிரியாக்குள்ளே பூந்து போய் துருக்கியில் போகணும்னு நீடு இல்லை. அவங்களுக்கு பிரச்சனையாகாது, பார்டர் பகுதி தான். ஈரான்லேருந்து பார்டராக இருக்குது, அங்கேயே அடிச்சுருந்துருப்பாங்க மேபி. இல்லை இது என்ன ஏதுங்க தெரியல. ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு கேள்வி வருது, ஏன் நாட்டோ நாடுகள்லாம் டைரக்டாக ஈரானுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேறாங்க அப்படிங்கிற போல ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. என்னன்னா அப்படி வராங்க அப்படின்னா ரஷ்யா வருவாங்க உள்ள. அந்த ஒரு ஸ்டெப்புக்காக தான் ரஷ்யா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நாட்டோ நாடுகளில் யூகேவா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், இல்லை ஜெர்மனியா இருக்கட்டும், டைரக்டாக ஈரான் நாங்கள் உங்களை அடிக்க போகிறோம் அப்படிங்கிற சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஒன்று தான், ரஷ்யா உள்ள வருவாங்க. ஏன்னா உக்ரைனுக்கு அவங்க ஆயுதங்கள் கொடுத்து ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு வந்தாங்க இல்லையா. இப்போ நாட்டோ நாடுகள்
ஈரானுக்கு எகெயின்ஸ்டா வராங்க அப்படின்னா, அப்ப ரஷ்யா உள்ள வந்துருவாங்க இல்லையா? இது வந்து உலக போரா மாறிரும். பல நாடுகள் உள்ள வந்துருவாங்கன்றதுனால, நாட்டோ நாடுகள் என்ன பண்றதுன்னு தெரியாம, இப்ப துருக்கி வழியா உள்ள போலாமா? துருக்கியோட பகுதிய தாக்குதல் பண்ணிட்டாங்க. அதனால நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ண போறோம். அப்படிங்கிறது போல வந்துருவாங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள். ஏன்னா துருக்கி சொல்லியிருக்காங்க, ரிட்டாலியேட் பண்றதுக்கு எங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது போல. துருக்கியும் தான் ட்ரோன்கள் குடுத்தாங்க, உக்ரைனுக்கு. அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. ஸோ ரஷ்யா இது போல ஈரானுக்கு உதவிகள் செஞ்சுருவாங்களா? ஏன்னா உதவிகள் வந்துருச்சு அப்படின்னா சிக்கலாயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா நாங்க வந்து உதவுவோம். ஈரானுக்கு நாங்க உதவுவோம்ன்னு சொல்ட்டாங்கன்னா, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது இழுத்து விட்டுரும். ஸோ அதனால தான் நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இன்வால்வ் ஆக மாட்றாங்க. இன்வால்வ் ஆனாலும் அது வெளிய சொல்ல மாட்றாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓப்பனா சொல்ட்டு செய்றது வேற. மறைமுகமா செய்யறதுங்கிறது வேற. இப்ப இதனால தான் நாட்டோ நாடுகள் இப்ப வரைக்கும் வரல போல தெரியுது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல என்னன்னா, இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஈரான முடிச்சதுக்கு அப்புறமா, இப்போ பாப்புலர் மொபைலைசேஷன் ஃபோர்ஸ் ஈராக்ல இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இருக்கும் இல்லையா? டார்கெட் அங்க இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணா சகட்டு மேனி கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ராக்கெட் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த்தன் இஸ்ரேல் பகுதியில ஃபுல்லாவே வந்து லெபனானோட பார்டர் பகுதியில அங்க ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பகுதியில இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ரேடார்ஸ் எல்லாத்தையும் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற லெபனான் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. அட் த சேம் டைம் ஐஆர்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா 2 ஹெர்மிஸ் ட்ரோன்கள வந்து பண்ண சுட்டு வீழ்த்திட்டோம். அப்புறம் ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோன சுட்டுட்டோம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுவும் இஸ்ஃபஹான் பக்கத்துல வந்து பண்ண பறந்துட்டு இருந்து நாங்க சுட்டுட்டோம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஐஆர்சிஜி இப்ப வரைக்கும் கிளைம் பண்ணக்கூடியது என்னன்னா, மொத்தம் 25 ஹெர்மிஸ் ட்ரோன்கள், 4 MQ-9 ரீப்பர் ட்ரோன வந்து பார்த்தீங்கன்னா, சுட்டுருக்கோம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலருந்து அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல மாறி, மாறி சண்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இந்த சண்டையில வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரிஷனல் வார்ஃபேர் அப்படிங்கிற பலரும் சொன்னாலும், ஈரான பொறுத்தவரைக்கும் அவங்களோட இருப்புக்கே ஆபத்து அப்படிங்கிற மனநிலைமையில போராடிட்டு இருக்காங்க. இப்ப இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பேட்டிலுக்காக சண்டை பிடிக்கிறாங்க. இப்ப இந்த பவர் பேட்டில்ல இஸ்ரேல் இழக்கக்கூடிய தொகை என்ன அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது இஸ்ரேலோட எக்கனாமி. என்னவா இருக்குன்னா, ஈரானோட போர் செய்றாங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு $2.9 பில்லியன் அளவுக்கு செலவாகுதாமா. இது இஸ்ரேலோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புலருந்து செய்திகள் வந்திருக்கு. நம்ம இருக்கக்கூடிய எக்கனாமிக்கு வார் இதே போல தொடர்ந்து போயிட்டு இருந்ததுன்னா, 9 பில்லியன் ஷெக்கல்ஸ் வரைக்கும் வந்து செலவாகும். இஸ்ரேலோட காசு $2.9 பில்லியன் அளவுக்கு ஒரு வாரத்துக்கு செலவாகும். ஸோ அதிகப்படியா நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் தொகைகள அப்படிங்கிறது போல அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த போர் எஸ்கலேட் ஆகுது. ரீஜினல் வார தாண்டி உலகப் போரா மாறுது அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலை, சூடானோட ஆர்மி ஜெனரல் வந்து பண்ண என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அமெரிக்கா, இஸ்ரேல் ட்ரூப்ஸ ஈரானுக்குள்ள அனுப்பிச்சாங்கன்னா, நான் கடவுளுக்கு சத்தியம் பண்றேன். நான் ஈரானுக்கு ஆதரவா இறங்குவேன். நம்ம எப்படியாவது ஈரானுக்கு வந்து பண்ண பிரிகேட்ஸ் அனுப்பணும். வாலண்டியரா நம்ம போய் சண்டை பிடிக்கணும் அப்படிங்கிறது போல சூடான் தரப்புலருந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. தெற்கு சூடான், இந்த சூடான் சிவில் வார் வர்றதுக்கான காரணமே இதுதான். ஸோ சூடான் உதவிருவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால தான் இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இருப்பினும் சூடான் வந்து பார்த்தீங்கன்னா, போருக்குள்ள என்ட்ராங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது, இப்ப இங்க எல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்குன்னா, அடுத்தது அமெரிக்கா தம் மைட்ட காட்டுறதுக்காக ஈக்வெடார்ல போயிட்டு, ஈக்வெடாரோட இணைஞ்சு ஒரு மிலிட்டரி ஆப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. இங்க தீவிரவாதிகளா இருக்காங்க. கொஞ்சம் கிளியரிங் ஆப்பரேஷன் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து எங்களோட ஆப்பரேஷனோட பவர்ஃபுல் எக்ஸாம்பிள். எங்க பார்ட்னர்ஸோட எப்படி கமிட்மெண்ட்டா லத்தீன் அமெரிக்கால, கரேபியன் தீவுகள்ல நார்கோ டெரரிசமுக்கு எதிரா நாங்க வேலை செய்வோன்றதுக்கான ஒரு உதாரணம் அப்படிங்கிறத அவங்க தப்பு காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஈரான்ல அந்த உதாரணத்த பார்த்தாச்சுங்க. ஸோ இப்ப இந்த ஈரானோட பிரச்சனை எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆக போகுது. இப்ப துருக்கி வர்றதுனால, டைரக்ட்டா உள்ள என்டர் ஆகுறதுனால, ரஷ்யா வர்றதுக்கு கொஞ்சம் வெயிட் ஆகுமா? இல்ல ரஷ்யா உள்ள இறங்குவாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா ரஷ்யாக்கும் துருக்கிக்குமே உறவுகள் இருக்கு. என்னதான் துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் உறவுகள் இருந்தாலுமே, ரஷ்யாவோட தெற்கு பகுதி அப்படிங்கிற இந்த சைட்ல ஆல்ரெடி அசர்பைஜான் இருக்கு. அது ஆல்ரெடி பிரச்சனையா இருக்கு. ஸோ அது துருக்கியோட ஆளுமைக்குள்ள வரும். இப்ப அப்படி இருக்கும்போது, கீழ ஈரான்குள்ளேயும் தாக்குதல் பண்ணி, இங்கேயும் பகுதிகள் போகுது அப்படிங்கும்போது, முழுசா ரஷ்யாவோட தெற்குல துருக்கிக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுன்னா, அது ரஷ்யாவுக்கு மிக பெரும் சிக்கலா இருக்கும். ஸோ அதனால எப்படி ரஷ்யா இத ஹேண்டில் பண்ண போறாங்க? ரஷ்யா ஓப்பனா வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கி வர்றதுனால நாங்களும் உள்ள இறங்குவோம்ன்னு சொல்லுவாங்களா? அது நேட்டோ நாடுன்னு தான் சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்படி வருவாங்களா? இல்ல என்ன ஏதுங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா இது எஸ்கலேட் ஆகும். ஏன்னா அமெரிக்கா வந்து சிக்கிட்டாங்க. அமெரிக்காக்கு வழி இல்லாம வந்து பண்ணா, இது போல செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். பல நாடுகளோட உதவிகள் இருந்தா தான் இந்த பகுதியிலிருந்து வெளிய வர முடியும். ஏன்னா கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அனுப்பணும். நேட்டோவோட ட்ரூப்ஸ், அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் எல்லாவோட கிரவுண்ட் ட்ரூப்ஸும் உள்ளே இறங்குனா தான் அவங்களால ஏதாவது செய்ய முடியும். வெறும் ஏர் ஃபோர்ஸ வச்சு ஈரான்ல ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரதுங்கிறது வாய்ப்பில்ல அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. இப்ப கிரவுண்ட் ட்ரூப்ஸ் இன் த சென்ஸ் வந்து குர்திஸ்தான் பகுதியில
ஆல்ரெடி ரெடி பண்ணிக்கிறாங்க. டேவிட்ஸ் காரிடோரில் இஸ்ரேலும் ரெடி பண்ணிக்கிறாங்க. வெறும் அமெரிக்கா அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் வச்சு சப்போர்ட் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களோட பூட்ஸை வைக்கணும் அப்படின்னா பல நாடுகள்லேருந்து ட்ரூப்ஸை கொண்டு வரணும். அது நேட்டோ நாடுகளோட ட்ரூப்ஸும் வரணும். வந்ததுனா தான் அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியும். இல்லைன்னா சிக்கல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது உலக போற எஸ்கலேட் ஆகாம ஈரான் பிரச்சனை அப்படியே முடிஞ்சிடும். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிறது போல நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்கள் செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோட்ஸ் ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தா உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் சந்திக்க. அவருக்கு ஸ்டே சேஃப். பை.